Praise the Lord. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே பாஸ்டர் சாம் ராஜசூரி அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அதோடு கூட இந்த சபைக்கு புதிதாக வந்த விசுவாசிகள் யாவரையும், நியூ கமர்ஸ் மற்றும் விசிட்டர்ஸ் வந்திருக்கக்கூடிய பிலீவர்ஸ், லைவ் ஸ்ட்ரீம் வியூவர்ஸ் மற்றும் சபை விசுவாசிகள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வரவேற்கிறோம். All ministry people of PA, IT, music, worship, singing, choir are requested to kindly meet senior pastor at 12:15 p.m. For 15 minutes brief counsel and it's compulsory. ஆராதனை ஊழிய ஒழுங்கில் உள்ளவர்கள் தலைமை போதகரை 12:15 மணிக்கு சந்திக்கவும். உங்களுடைய நெக்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கான அந்த மினிஸ்ட்ரி ரோஸ்டர் அந்தந்த மினிஸ்ட்ரியில் உள்ளவங்க பிரதர் விக்டரிடம் கலெக்ட் செய்து கொள்ள முடியாது அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். 21 days prayer, அது சின்ன ஒரு மாற்றம் இருக்கிறது. 21 நாள் ஜெபம் 1ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். காலை அல்ல, மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். 6, 12, 13, 18, 20ஆம் தேதிகளில் மாத்திரம் சபை ஊழிய திட்டங்களோடு இணைந்து நடைபெறும். 5ஆம் தேதி சனிக்கிழமை மாத்திரம் மாலை 6 முதல் 7 மணி வரை நடைபெறும். 1ஆம் தேதி 7ஆம் மாதம் காலை 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறுகிறது. அனைவரும் பங்கு பெறுமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். 5ஆம் தேதி குடும்ப நண்பர்கள் பகுதி ஜோன் 1 ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் மீட்டிங் நடைபெறும். மாலை 7 மணிலேருந்து 8 மணி வரை பிரதர் சதீஷ் இல்லத்தில் நடைபெறும். நம்பர் 15 கொர்னேலியஸ் ஸ்ட்ரீட், டாண்டினாங் 3175. அண்ட் பர்த்டே விஷஸ் ஜூடித் Satish on 29th of June, and sister Cynthia 2nd of July, and brother Wilson Jacob 3rd of July, and sister Patricia 2nd of July. And wedding anniversary wishes to brother Mohan and sister Nalini on 30th of June. Thank you. கர்த்தருடைய நாமத்திலே உங்கள் எல்லோரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நமக்கு எப்பொழுதும் போல வழக்கமாய் வேகமாக பிஏ சிஸ்டம் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்கிறவர் சிஹான் சமீப காலமாக கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு வர முடியாத சூழ்நிலை. தயவு செய்து உங்கள் தனி ஜபத்தில் ப்ளீஸ் கைண்ட்லி uphold in your prayers சிஹான் for the quick recovery of the flu and cough and cold what he is passing through. இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம், அதாவது இந்த ஆராதனை ஊழிய ஒழுங்கு, those who have rostered in the ministry roster, that is PA system, IT technicians and musicians and even the lead singers and the backup singers, 12:15 please kindly meet me for a just 10 minutes briefing. Lord has put something in my heart and I need to share with you. So it is very compulsory. Don't say any excuse, I'm having this and that. You must stay here for 10 minutes and please kindly, I need to just have some sort of detailing about forthcoming ministry roster and all those things. 21 days prayer, கால சூழ்நிலைகளின் காரணமாக பிள்ளைகளுடைய அநேக அசௌகரியங்களை கருத்திலே கொண்டு காலை ஜபத்துக்கு பதிலாக மாலை ஜபம். ஆனால் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை 5 மணிக்கு நடைபெறும். 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அந்த 21 நாட்கள் ஜபம் ஆரம்பிக்கும். அந்த 6, 12, 13, 18, 20 அதாவது ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் உபவாச ஜபங்கள் மற்றும் பைபிள் ஸ்டடி மற்றும் அவுட்ரீச் மீட்டிங், சுவிசேஷ கூட்டம் அன்றைக்கு மாத்திரம் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து அந்த ஜபம் நடைபெறும். தயவு செய்து இதற்காக நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த 21 நாள் ஜபம் ஏன் இப்படி செய்தேன் என்று சொன்னால், பாஸ்டர் ஜோசப் ஒரு நாள் இங்கே எனக்கு ஒரு பாரம் அப்படின்னார். அந்த பாரம் என்ன அப்படின்னா, காலையில் சாயந்தரம் நானும் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், சாயந்தரம் வச்சா நிறைய பேர் வருவாங்களேன்னு. அவர் சொல்லி இருக்கிறாரு, நிரூபிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. சரியா? அவருடைய பாரம் மாத்திரமல்ல, நான் கர்த்தருடைய பாரத்தையும் சொல்லுகிறேன். மாலை நேரத்தில் வைத்திருக்கிறேன். தயவு செய்து 21 நாள் ஜபத்தை விட்டுடாதீங்க. பொருத்தனையோடு வாங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கு
அந்த புதிதாய் வந்திருக்கிற பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். சகோதரன் குமார், சகோதரன் ரெக்ஸ்மன், தயவு செய்து எழுந்து நில்லுங்க. சகோதரன் குமார், சகோதரன் ரெக்ஸ்மன், நல்ல ஒரு பெத்தேல் கரவொலி எழுப்பி இந்த பிள்ளைகளை அன்போடு வரவேற்போம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உட்காருங்க. கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். அதே போல் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் அருமையான ஊழியக்காரர், அவரை பற்றி சொல்கிறேன். அவரை சொல்கிறதுக்கு முன்னாடி அவருடைய சகோதரர் குடும்ப பாஸ்டர் எல்டரா எங்கரா பிரதர் வந்து எல்டரா கிறிஸ்டி பிரதர் எல்டர் மூத்த சகோதரர் இங்கே வந்திருக்கிறார். கிறிஸ்டி பிரதர் அவரை நான் பார்த்து ஞாபகம் இருக்குது. ஆகவே அருமையான அந்த மூத்த சகோதரர் குடும்பமாக வந்திருக்கிறாங்க. பெத்தேல் சபையார் கரவொலி எழுப்பி அவங்கள அன்போடு கூட வருவாங்க. வெல்கம் யூ பிரதர், வெல்கம் யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ. இன்றைய நாளிலே இந்த வாரத்திலே I would like to call Judith, Satish, Sister Cynthia, Wilson Jacob, Patricia and Brother Mohan and Sister Nalayani முன்ன வாங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணி ஆசீர்வாதங்களை கொடுக்க வாஞ்சிக்கிறோம். அப்படியா? Patricia's date is wrong. February 7ஆம் தேதியா? நான் நினைக்கிறேன் 7/2 அந்த அமெரிக்கன் சிஸ்டத்தில் போட்டதுனால வந்த கன்ஃபியூஷன். எனியோ இட்ஸ் லைக் கிறிஸ்மஸ், ஜூலை கிறிஸ்மஸ், நோ இட்ஸ் ஒன் ஜூன் பர்த்டே. காட் பிளஸ் யூ. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய நாமத்தில் நல்ல வாழ்த்துக்களை சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்தில் கரங்களை தட்டி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த பிள்ளைகளை உமது அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் கடந்த வருடத்தினுடைய நன்மைகள் இந்த வருடத்திலே ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் பெருக்கமாக பலுகுதலும் பெருகுதலும் உண்டாகும்படியாக கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். To be fruitful and to multiply. Father, let your hand be a gracious blessing upon these people. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. டேண்டினாங் ஒன் குரூப் நேற்று மிகவும் சிரமப்பட்டு பிரியாணி தயார் செய்திருக்கிறார்கள். ஒரு பேக்கெட்டுடைய விலை 5, ஆனால் அது உள்ளே பார்த்தீங்கன்னா $5 மதிப்பில்லை, அது $10-12 மதிப்புள்ளது தான் உள்ளே இருக்குது. ஆகவே முடிந்த உடனே ஸ்நாக்ஸும் உண்டு, ஸ்நாக்ஸ் எடுங்க. ஆனால் அந்த ஒரு நல்ல காரியத்திற்காக அது பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் வாங்குங்க, வீட்டில் போய் சாப்பிடுங்க, எக்ஸ்ட்ராவும் வாங்குங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க. ஆகவே நிறைய பெட்டிகள் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அதை வாங்கி பயன்பெறும்படியாக கர்த்தருடைய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சண்டே ஸ்கூல் யூ கேன் கோ டு யுவர் கிளாஸஸ். பாஸ்டர் சாம் ராஜசூரியர், அதிகமாக நான் அவரை அறிந்தவன் அல்ல. யாழ்ப்பாணத்திலே மிக முக்கியமான பகுதியில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையினுடைய மூத்த தலைமை போதகராக இருக்கிறவர். அவரை ஏறக்குறைய இலங்கையில் இருக்கிற யாவருக்கும் தெரியும். இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வாழ்கிற நாடுகளில் இருக்கிறவர்களுக்கும் அதிகமாகவே தெரியும். ஒரே ஒரு காரியம் அவரை குறித்து சொல்லிவிட்டு நான் இந்த மைக்கை அவர் கையில் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். கஷ்டமான சூழ்நிலைகள், தேசத்தினுடைய நெருக்கங்கள், இவைகளிலே எத்தனையோ முறை வெளிநாட்டுக்கு போவதற்கு வாய்ப்பு உண்டு, நீங்கள் அங்கேயே போய் தங்கிக் கொள்ளலாம் என்று அந்த ஆசீர்வாதமான ஒரு வாசல் போல அவருக்கு திறக்கப்பட்டிருந்தாலும், நான் கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து யாழ்ப்பாணத்திலேயே சுமப்பேன், நான் அங்கேயே இருப்பேன், அங்கேயே ஊழியம் செய்வேன் என்று சொல்லி எல்லா நெருக்கங்களுக்கு மத்தியிலேயும் அங்கே இருந்து ஊழியம் செய்தவர் தான் பாஸ்டர் சாம் ராஜசூரியர். இன்றைக்கு அவர் நம் மத்தியில் இருப்பது மிகவும் ஆசீர்வாதம். இன்னைக்கு காலையில் 5:30 மணிக்கு தான் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி நேராக இங்கே சர்ச்சுக்கு வந்திருக்கிறார். களைப்பின் மிகுதியாக இருந்தாலும், மாம்சம் பலவீனமாக இருந்தாலும் ஆவி உற்சாகமாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே அருமையான ஊழியக்காரரை பெத்தேல் சபையார் கரங்களை தட்டி இந்த பிரசங்க மேடைக்கு வரவழைப்போம். கர்த்தர் அவர் வழியாக ஊழியம் செய்வாராக. தேங்க்யூ பாஸ்டர். அன்போடு வரவழைத்ததுக்காய் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மாத்திரமில்லை, இந்த காலை வேளையிலே நாங்கள் தற்செயலாக இங்கே நாங்கள் கூடவில்லை. ஆண்டவருடைய நாமத்திலே கூடி
ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதனை அல்ல, நாம் எப்பொழுதும் ஆராதிக்கிற ஜனங்களாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு சத்தத்தையும் காண இல்லை. ஒன்றில் நீங்கள் அல்லேலூயா சொல்லணும், அல்லது ஆமேன் சொல்ல வேணும், அல்லாவிட்டால் ஐயோ சொல்ல வேணும். நம் கண்களை மூடி நாங்கள் ஒரு வினாடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே இந்த காலை வேளை நம்மோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? உங்கள் பாரங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு, வேதனைகளை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு, ஆண்டவரே இந்த காலை வேளை ஆண்டவரே உம்மை நம்பி எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். பாடலுக்கு கூட எங்களோடு பேச நீங்கள் இயேசு சுவாமி. உங்களுடைய வார்த்தைகள் கூட எங்களோடு இடைப்படும். நாங்கள் யாரிடம் போவோம் இயேசு சுவாமி? உம்மிடம் தானே ஜீவன் இருக்கு இயேசுவே. எதிர்பார்த்து வந்த உள்ளங்களை காண்கிறீங்கள் ஆண்டவரே. நீரே நல்லவர், நீரே ஆண்டவரே இருக்கிறவராக இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே இந்த காலவரை உம்முடைய ஜனங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இந்த மக்களை தொடர்ந்து நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். அழைத்தவர் உண்மை உள்ளவர், பேசுகிற தெய்வம் என்பதை ஆண்டவரே இந்த ஜனங்கள் தொடர்ந்து அறிந்து உம்முடைய வழிநடத்திலே ஜீவிக்க பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த இடமெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவ ரத்தம் தெளித்து நாங்கள் ஜெயமெடுக்கிறோம். நீங்கள் பேசுங்கள் இயேசு சுவாமி, நாங்கள் கேட்கிறோம். கேட்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற விதமாக என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் செய்ய தயார். அடிமை நான் ஆண்டவரே, ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அதுதான் எங்கள் ஜெபம் இயேசு சுவாமி. என்னை சிலுவையின் பின்னாலே மறைத்து உம்முடைய அன்பையும் உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய சந்தோஷத்தையும் நாங்கள் காண விரும்புகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களும் இடைப்படுவீராக. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி பிரதான ஒரு வெளிச்சத்தை, பிரதான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றோம் என்று சொல்லி போக பரிசுத்த ஆவியானவர் கிருபையாய் ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்கள் தொடும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியம் செய்யும் ஊழியக்காரருக்காய் உமக்கு நன்றி சுவாமி. யாழ்ப்பாணத்தில் வந்து நீங்கள் இந்த ஊழியக்கான கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலைவளும் நீரே எங்கள் தெய்வம். நீர் இல்லாவிட்டால் எங்களால் ஒன்றுமே கூடாது. நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசு சுவாமி. நீரே வழி நடத்துவீராக, எங்களை தேற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய கருத்தில் ஒப்படைத்து தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாத தெய்வம். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி அவர் சீக்கிரமாய் வருகிறார். ஒரு சத்தத்தையும் காணல. நீங்க நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி அவர் வரத்தான் போறார். நீங்க நம்பாவிட்டா நீங்க எங்க இருப்பீங்க? இந்த கட்டுரைக்கு தான் சொந்தம். இதை நான் யாழ்ப்பாணத்தில் சொல்றேன். நான் நீங்க இயேசுவுக்கா பிடிக்கப்பட்ட நீங்கள் இயேசுவுக்கா ஜீவிக்கல, இயேசு வரைக்கல நாங்கள் நிற்க மாட்டோம். அப்போ நீங்கள் இந்த கட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். அங்கே 3 பள்ளிக்கூடம் இருக்குது, அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே நிறைய வாகனம் இருக்குது, அதையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மூச்சு விடையலாம், இப்போ தொடையலாம். இயேசுவின் வருகை சீக்கிரம். வரைக்கல நாங்கள் பறக்க போகிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் மாத்திரம்தான் போவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கு. உங்களுக்குள் வந்தபடியா உங்களுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவர்களே வரும் நீதி என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு திட்டவட்டமாக எழுதியிருக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி யாரெல்லாம் ஜீவிக்கிறீங்களோ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். மனிதனுக்கு பந்தம் பிடித்தா உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நான் சொல்ல தமிழ் திரும்ப விளங்குது. இது நான் சுத்த தமிழ்லாம் பேசுகிறேன். இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த அந்த சகோதரரை கேட்டால் தெரியும். நாங்கள் அங்கே வைத்திருந்தோம் அதிரடி ஜபம். கேட்டு பாருங்க, அதிரடி ஜபம் 1 hour. எப்படி ஜபிக்கிறது தெரியுமா? ஆற்ற விட்டவர்னு சொல்ல மாட்டோம். கேட்டு பாருங்க. இருந்தாப்போல் ஒரு வீட்டை போவோம், ஒரு விசுவாசி வீட்டை போய் 1 மணித்தியாலும் அந்த வீட்டாளர்களோடு சேர்ந்து ஆவியிலிருந்து ஜெபம் பண்ணுவோம்.
இது ஒரு போராட்ட ஜெபம். இந்த போராட்ட ஜெபத்துக்கு பின்பு தான் எங்கள் சபைகள் வளர்ந்தது காரணம். அல்லேலூயா. இப்போ அசம்பிளிஸ் ஆஃப் காட் மானிப்பாய் யாழ்ப்பாண சபைகளில் 35 கிளை சபைகளை நாங்கள் ஸ்தாபித்திருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் செய்யலை. தேவன் சொல்றதை நாங்கள் செய்தால் தேவன் மிச்சத்தை செய்வார். நாங்கள் எங்களுடைய ஹோம்ஒர்க் செய்யணும். பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தால் உடனே பிள்ளை தாய்மார் பார்க்குற ஹோம்ஒர்க் செய்தியான்னு. ஆனால் பெற்றோர் ஹோம்ஒர்க் செய்கிற இல்லை. பாஸ்டரும் மனைவியும் தான் ஹோம்ஒர்க் செய்யணும். இதுதான் இந்த பிரச்சனை. எங்கே போனாலும் இதுதான் பிரச்சனை. பாஸ்டரும் மனைவி தான் நான் செத்த வீட்டை வரணும், பர்த்டே பார்ட்டிக்கு வர வேணும். ஆஸ்பத்திரி இருந்தால் யார் வரணும்? பாஸ்டர் அல்லது மனைவி வரணும். மூப்பர் வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது இந்த ட்ரெடிஷனல் சர்ச்சஸ். தமிழ் இந்த ட்ரெடிஷனல் என்ன? பாரம்பரிய சபை இங்கேயும் இப்போ அது இங்கேயும் நுழையுது. ஆஸ்திரேலியாவில் பைபிளில் நாங்கள் வாசிக்கிறோம், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? அப்போ அடையாளங்கள் இருக்கு. அப்போ நாங்கள் இதான் செய்ய வேணும், சும்மா இருக்கேலா. 3 பேர் ஆண்டவர்கிட்ட போனார்கள். உங்களுக்கு தெரியாது, அப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரணும். முதலாவது போனது அமெரிக்கன் கார். ஆண்டவர் கேட்டார், அமெரிக்கன் காரே நீ ஏன் வந்தாய்? அவன் சொன்ன, ஆண்டவரே நான் இந்த சந்திர மண்டலத்துக்கு போகணும், எனக்கு ஞானம் வேணும் என்றான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ போய் வரலாம், உனக்கு நான் ஞானம் தந்துட்டேன். இப்பொழுது சந்திர மண்டலத்துக்கு அமெரிக்கன்காரன் போகிறான் வாரான் ஒரு தரம் கேட்குற இல்லை. 2வது போனால் ரஷ்யன்கார். ஆண்டவரே மிஸ்டர் ரஷ்யன் நீ ஏன் வந்தாய்? அது ஆண்டவரே நான் விண்வெளியிலே பறக்கவன், சேட்டலைட், உனக்கு ஞானம் தருகிறேன், நீ போயிட்டு வரலாம் உண்டார். இப்போ ரஷ்யன்காரன் சேட்டலைட்டில் பறந்து கொண்டு இருக்கார். நோ ஒன் இஸ் ஆஸ்கிங் எனி கொஸ்டின்ஸ், ஒரு தரம் கேள்வி கேட்குற இல்லை. 3வது போனால் யார் தெரியுமா? இலங்கையால். ஆண்டவர் கேட்டார், மிஸ்டர் ஸ்ரீலங்கன் நீ ஏன் வந்தாய்? கொஞ்சம் யோசிச்சு சொன்ன, ஆண்டவரே நான் சும்மா வந்தேன். அப்ப ஆண்டவர் சொன்னா, நீ சும்மா போ. ஆலயத்துக்கு என்னத்துக்கு வாரோம்? சும்மா வாரோமா? பாஸ்டருக்கு இங்கே அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் இருக்கா? பாஸ்டர் யாழ்ப்பாணத்திலும் இல்லை. இந்த பாரம்பரிய சேர்ச்சியில் முந்தி இந்த கதிரை வந்து பின்னின கதிரை, ரட்டன் பெஞ்சஸ். அவர் சேர்ச்சுக்கு வாரத்துக்கு காரணம், ஆலயத்துக்கு வாரத்துக்கு காரணம், அங்கே மூட்டை பூச்சி இருக்கு. அந்த மூட்டை பூச்சிக்கு ரத்தம் கொடுக்க யார் வாருது? இப்போ இந்த கதிரையெல்லாம் அதெல்லாம் இருக்காது தானே. நாங்களே ஆலயத்துக்கு வாரோம், நான் யார் பார்க்க வாரோமா? நாங்கள் விசுவாசிகளா அல்லது விசவாசிகளா? அப்படி இருக்கா பாஸ்டர்? இல்லையா? அங்கே இலங்கையில் இருக்கு பாஸ்டர், இந்தியாவில் இருக்க என்ன தெரியா? நாங்கள் விசுவாசிகள், இயேசுவை விசுவாசிக்கிற ஜனங்கள். இயேசுவை விசுவாசித்தா விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள், அந்நிய பாஷையை பேசுவார்கள், பிசாசுகளை தேவன் சொன்னார் 1:16 நீங்கள் அசுத்தாவிகளை திரட்டுவீங்க. இது ராஜ்யம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வந்து விட்டதினாலே நீங்களும் நானும் ஏதாவது செய்ய வேண்டும். நாங்கள் கடமைக்கு கிறிஸ்தவர்கள் அல்ல, கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதிக்கிற ஜனங்கள் அல்ல என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தேவன் ஒரு பெரிதான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய செய்தியை உங்களுக்கூடாக எனக்கூடாக எங்களுடைய உள்ளத்திலே அதை உருவாக்க விரும்புகிறார். God has a message and he wants that message to go out to the people. இந்த செய்தியை தேவன் உங்களை என்ன வைத்துத்தான் இந்த செய்தியை வெளிக்கு கொண்டு வரலாம். அப்ப நான் கீழ்ப்படியாவிட்டா, நீங்கள் கீழ்ப்படியாவிட்டா என்ன செய்தி கொடுக்க போறோம்? எந்த செய்தியை நான் கொடுக்க போறோம் ஜனங்களுக்கு? எங்களை நாங்கள் காண்பிக்கிறோமா? எப்படி நாங்கள் காண்பிக்கிறோம்? எங்களுடைய தோற்றத்தை காண்பிக்க நாங்கள், எங்களுக்கு சபை இருக்கு. சபை என்னதுக்கு இருக்கு? நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றோம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றோம். நித்திய ஜீவன்
உங்கள் நித்திய ஜீவன் உங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். தந்த நித்திய ஜீவனை நீங்கள் காத்துக்கொள்ள வேணும். இது மிகவும் முக்கியம். காத்துக்கொள்ளணும்னா நீங்கள் பிசாசுக்கு எதிராய் போராட வேண்டும். நீங்க போராட இல்லை, இந்த சிந்தை இருக்கல்லோ, இந்த சிந்தையை யார் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்? நீங்க ஒன்று செய்யுங்க, வீட்டுக்கு போய் பேண்டேஜ் எடுத்து கண்ணை சுற்றி வர கட்டுங்க புல்லா. கண் இப்போ ஒன்றும் தெரியாது. காதுக்கு, இடது காதுக்கு 1/2 கிலோ பஞ்சு போடுங்க, வலது காதுக்கு 1/2 கிலோ பஞ்சு போட்டு அடையுங்கோ. சிந்தை எங்க போகும்? யார் சிந்தையை நிப்பாட்ட முடியும்? சொல்லுங்க. காண்ட். So what do you do? நான் என்ன செய்கிறோம்? நாங்கள் கிறிஸ்தவர்கள். நான் எங்களுடைய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எங்களுடைய பாஸ்டர்ஸ் மேரையும் கூப்பிட்டு நாங்கள் ஒவ்வொரு திங்களையும் ஒரு லீடர்ஸ் மீட்டிங் வைக்கிறேன். நான் அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரை எங்களை படை கேட்கல, உள்ளத்தில் இருக்கிற எல்லாம் உள்ளதற்கும் தெரியாதானே? நோஸ்னோ. அப்போ உங்களையும் என்னையும் படை கேட்கல. நான் எங்களை லீடர்ஸ் சொல்கிறேன். நான் தேவன் ஒரு தலையில் என்ன வச்சுருக்கணும்? டிவி. என்ன வச்சுருக்கணும்? ஒரு சின்ன ஒரு டிவி இங்கே வச்சுருக்கணும். அப்போ இங்கே நடக்கிறெல்லாம் அங்கே தெரியும். உதவியும் தெரியா. சில பேர் சொல்வார்கள், சில அம்பசடக்கியா இருப்பேன். அம்பசடக்கியா என்ன? தமிழ் வாங்குவா? தமிழ் என்ன ஒன்றும் கிடைக்க மாட்டார்கள். பேசாமல் இருந்து சில காரியங்களை செய்வார்கள். ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, அவர் செய்திருக்கவே மாட்டார், ஆனால் அவர் தான் கல்பிரிட். அப்படியான கேஸும் இருக்கு யாழ்ப்பாணத்தில். இங்கே இல்லை தானே? அடுத்த முறை என்ன வேற சொல்லுவீங்களோ என்ன தெரியா? நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது. நாங்கள் சில வேளை ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனுடைய வல்லமையை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காண்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு நம்மை விடுவிக்க விரும்புகிறார். நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக ஜீவிக்க வேணும். நாம் எப்பொழுது விடுதலை பெறுவோம்? நாம் we must be serious. சீரியஸ் என்ன? இதனுடைய வார்த்தையை குறித்து நாங்கள் கவலையீனமாக இருக்கக்கூடாது. நீங்கள் கவலையீனமாக இருந்தால் அசுத்தாவிகள் உங்களை தொந்தரவுப்படுத்தி, அசுத்தாவிகள் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடுதுன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. யாரை பிடிக்கலாம் தெரியுமா? முதலாவது யார் தெரியுமா பிடிப்பான்? விசுவாசிகளை தான். அவிசுவாசியோடு அவன் ஜீவிக்கிறான். இப்போ பிடிக்கிறது விசுவாசி. விசுவாசியை பிடித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்ப்பு பார்த்து கதைக்க மாட்டார்கள். சர்ச்சில் வந்து இருந்து அப்படியே பார்த்துட்டு உடனே ஓடிடுவார்கள் வீட்டை. யாழ்ப்பாணத்தில் இங்கே எப்படியோ என்ன பாஸ்டர், நான் இப்போ பாஸ்டரோட 2 நிமிஷம் இருந்து கோப்பி குடித்தேன். ஆனால் உங்களை பற்றி ஒன்றும் எனக்கு சொல்லித்தரையில, நான் கேட்கவும் இல்லை, எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்மை உங்களை முன்னையும் காண்கிறது. அவன் நல்ல வச்சிருங்கோ. நாங்கள் எது செய்தாலும் 8ஆம் வசனம் வாசிக்கிறோம், உங்கள் பாவம் கட்டாயம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். Your sins will find you out. My sins will find me out. அது நீங்கள் மறந்து போகக்கூடாது. நீ என்னதான் அங்கே இருந்து செய்தாலும் சொன்ன அது கட்டாயம் வலிக்கு வரும். ஏன்னா நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் காண்கிறவர். நீங்கள் ஒரு தலைமயிரை நீங்கள் வெள்ளையாக்கவும் இயலாது, அதை கருப்பாக்கவும் இயலாது. கருப்பாக்கி பாருங்கோ, 2 நாளைக்கு பிறகு வெள்ளை மயிர் வரும். நான் உங்களை டையை பற்றி சொல்ல இல்லை, நான் பைபிள் உள்ளதான் சொன்னான். அப்படித்தானே போட்டிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, தேவன் நம்மை காண்கிறவர். நம்முடைய காண்கிறவருக்கு நாங்கள் எங்களை ஒழித்து கொள்ள இயலாது. நல்ல வச்சிருக்கோம். நாம் தேவனுக்கென்று பிடிக்கப்பட்டோம். அநேக ஜனங்கள், உங்களை சுற்றி வருகிற ஜனங்கள், உங்கள் சொந்தக்காரர், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் 500 பேர் இருக்குங்க. நண்பர்கள், சொந்தக்காரர்கள், 500 people you have. எழுதி பாருங்க.
500 பேரை தெரியும். இந்த 500 பேர் ரட்சிக்கப்பட்டால் போதும். இப்போ உங்களைத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். உங்களை எப்படி தெரியும் பார்க்கிறார்கள்? பூத கண்ணாடி வச்சு பார்க்கிறார்கள். என்றால் இவர் அல்லேலூயா கூட்டம். என்ன கூட்டம்? அல்லேலூயா கூட்டம். அல்லேலூயான்னா அர்த்தம் தெரியாமல் சிரிக்கிறாங்க ஆட்கள். இந்த அல்லேலூயா சொல்லித்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். 72ஆம் ஆண்டு பாஸ்டர் அருமநாயகன் ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் இப்போ மரித்து அவர் தேவனோடு ஜீவிக்கிறார். யாழ்ப்பாணத்தில் ஒரு சபை இருந்தது, டெலிவரன்ஸ் ஹால். அப்போ நான் மனைவி பிள்ளையோடு போவேன். அங்கே போனால் இவர்களெல்லாம் கை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா, இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், அல்லேலூயான்றெல்லாம் பாடுவார்கள். நான் யோசிக்கிறது, இவங்களுக்கெல்லாம் மூளை தட்டிட்டு போட. நான் பின்னுக்கு போயிருப்பேன். ஒரு நாள் யோசித்தேன், எல்லாரும் அல்லேலூயா சொல்கிறார்களே, அப்போ நான் ஒரு அல்லேலூயா சொல்லி பார்ப்போம். ஒன்று கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொன்னோடனே த லார்ட் டச் மீ. தட் வாஸ் 72. அந்த வார்த்தை அல்லேலூயா, அது எபிரேய சொல்லு. அதன் அர்த்தம் என்னவென்றால், படைத்த ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்போ யாராவது உங்களை பார்த்து அல்லேலூயா சொன்னால் நான் சந்தோஷப்படுறது. அவள் கோபத்தில் சொல்கிறார்கள். ஏனென்றால் அவள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார். கோபத்திலேயாவது சொல்லட்டும் அல்லேலூயா. தேவன் நம்மை நேசிக்கிறவர். ஆகவே இந்த ரட்சிப்பை கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்தார், எல்லாருக்கும் கொடுக்க இல்லை. எல்லாருக்கும் ரட்சிப்பு என்றால் வசனம் சொல்லுகின்றது. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் வாசித்தால் பவுல் சொல்லுகிறார். ஒரு வசனம் வாசிப்போமா? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ 16ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. ரைட். இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். முன்பு எனக்கும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம், ஆனால் ரட்சிக்கப்படுற எங்களுக்கோ தேவ பலன். அந்த தேவ பலன் என்று சொல்லு அப்போஸ்தலர் 1:8 போடப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வந்தவுடனே நீங்க பலன் அடைந்து. இந்த பலன் என்றது பவர் என்று தான் இங்கிலீஷில் போட்டிருக்கு. ஆனால் நீங்கள் கிரேக்க மொழியை பார்த்தா அதுக்கு எழுதப்பட்டிருக்கு டுனாமிஸ். டுனாமிஸ் என்றால் டைனமைட், தமிழில் வெடிமருந்து. அப்ப கெட்டு போறவர்களுக்கு இந்த வெடிமருந்து பைத்தியம், எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம். எகிப்தியருக்கு இருள். நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஹல்லேலூயா கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொன்னா இவங்களுக்கெல்லாம் பைத்தியம். அவளுக்கு இருள், ஆனா எங்களுக்கு வெளிச்சம். ஆண்டவர் தான் இந்த வெளிப்பாட்டை தந்தார். இப்ப சில பேருக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் தான் வெளிப்பாடு, அதோட ஆக்கள் க்ளோஸ். என்ன அதுக்கு பிறகு வேற வெளிப்பாடு ஒன்றும் இல்லை, இன்னும் பாவத்திலே ஜீவிக்கிறார்கள். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே 1973ஆம் ஆண்டு 22ஆம் தேதி பிப்ரவரி ஒரு இரவு 8:30 மணிக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். தேவனுடைய எல்லா பாவத்திலிருந்தும் என்னை விடுவித்தார். என்னுடைய குடி பழக்கம், முந்தி நான் ஒருபோத்த சாராயம் குடிப்பேன். எனக்கு சொல்ல வெக்கவாம இருக்கு, சொல்லாமல் இருக்கல. 2 பேக்கெட் சிகரெட் புகைப்பேன். இங்கெல்லாம் நோவும், நெஞ்செல்லாம் நோவும். அதை குடிக்காம இருக்கவும் இயலா. கொஞ்சம் குடிச்சா தலை சுத்தும்.
இப்ப யாராவது குடிச்சிட்டு வந்தா எனக்கு தலை சுத்துது. இது ஆண்டவர் செய்த அற்புதம். அப்ப நான் ஹல்லேலூயா சொன்னா அதுக்கு இருட்டா இருக்கு. நாங்கள் பெற்ற சந்தோஷம் இலவசம். நான் இலவசமாய் பெற்றோம். இப்ப நான் இலவசமா நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம், அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தினார். எங்கே? மார்க்கு 5 போடப்பட்டிருக்கு. பிசாசுகளை துரத்திக்கல. பிசாசு சொல்லிச்சு, ஆண்டவரே நாங்கள் பண்டிகைக்குள்ளே போகணும். அப்போ அந்த நாட்களில் அந்த மலையில் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த ஆடுகளும் இருந்திருக்கும், மாடுகளும் இருந்திருக்கும். ஆனால் அந்த அசுத்தாவி சொல்லும், நான் பண்டிக்குள்ளே தான் போகணும். எங்கே போகணும்? பண்டி. பண்டி என்ன செய்யும் சொல்லுங்க? நீங்கள் தமிழ் பேசுகிறவர்கள் தானே. கீழே தான் பார்க்கும். வெரி குட். கீழே பார்க்கும். நீங்கள் வழியாக பார்த்துருக்கீங்க. வேற என்ன செய்யும் பண்டி? சார், ஒரு அம்மா சொன்னா, எல்லாரும் நாய் வளர்க்கினோம், பூனை வளர்க்கினோம், கழுதை வளர்க்கினோம், நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு மிருகத்தை வளர்ப்போம்னு சொல்லி ஒரு அழகான வெள்ளை பண்டிக்குட்டி, சின்ன குட்டி, ஸ்வீட் பண்டிக்குட்டி தெரியுமோ, அதை வளர்த்து அதுக்கு எல்லாம் ரிபன் எல்லாம், இது அமெரிக்கா நடந்தது, ரிபன் எல்லாம் போட்டு சங்கிலி எல்லாம் போட்டு அதுக்கு நல்லா எல்லாம் சாப்பாடு கொடுக்கும். அது கொளுத்து வந்தது. ஒரு நாள் அம்மா வாக்கு கொண்டு போவா, சங்கிலியில் பிடிச்சிக்கொண்டு. ஒரு நாள் வாக்குக்கு போயக்கில் மழை பெய்ய ஆரம்பிச்சுது. மழை பெய்யோடனே அங்கே அமெரிக்காவில் இப்படி பிராந்தேலாம் நிற்கல. நோ பிளேஸ் டு ஸ்டே. இஃப் யூ கெட் அவுட், யூ கெட் அவுட் ஆன் டு த ரோட். இஃப் யூ கம் டு ஹவுஸ். அப்படி தான் இங்கே அப்படி தானே. இந்த போட்டிக்கோ எல்லாம் அங்கே இல்லை. அம்மா பிடிச்சோண்டு போய்க்கல. மழை வந்தோடனே அம்மா கூட கொண்டு போயிடல. அம்மா நனைஞ்சு கொண்டு இருக்கல, பண்டிகையும் நினையுது. அப்போ இடக்கிட தண்ணி தேங்கி இருக்கல்லோ. இது இறந்த யாழ்ப்பாணம். இங்கே எல்லாம் அப்படி இல்லை தானே. தேங்கி கேட்க பண்டிகை எண்ணம் வந்து தெரியுமோ? நீங்கள் உங்களுடைய நண்பர்களை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும். அவை செய்கிற வேலை அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வேலையாக இருக்கலாம். இப்போ நீங்கள் 2 நாளை சேர்ந்தீங்களோ, நீங்கள் இயேசுவை மறந்து அந்த சேத்துல மிதக்க பார்ப்பீங்க. அப்படி மிதக்கிறவர்களும் சபையில் இருக்கிறார்கள். நீங்கள் கவனமாக இருக்கணும். நாங்கள் வெளிச்சம் கொடுக்கிறவர்கள். இயேசு சொன்னார், நீங்கள் என்னாலும் வெளிச்ச வீடு, மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி எங்கே வைப்பார்கள்? இந்த பாருங்க, மேலே வச்சிருக்கு. இதை மறைச்சு வச்சா வெளிச்சம் தெரியும். அப்போ தேவன் சொல்றது தெரியுமா? நீங்கள் வெளிச்ச வீடு. யூ ஹாவ் டு கிவ் லைட் whether you like it or not. நீங்க வெளிச்ச வீடு. வெளிச்ச வீடு ஏன் தெரியுமா இருக்கு? சொல்லுங்க, ஏன் வெளிச்ச வீடு இருக்கு இலங்கையில்? யாருக்கு தெரியும் ஏன் வெளிச்ச வீடு இருக்கு இந்தியாவில்? கப்பல் போகுது கடல்ல, என்ஜின் ட்ரபிள், அல்லது யாருக்கோ ஹார்ட் ட்ரபிள், யாருக்கும் கப்பலில் வியாதி, அல்லது பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. அப்போ எங்கே பார்ப்பார்கள்? வெளிச்ச வீடு. வெளிச்ச வீடு சொல்லலாம், வெளிச்ச வீடு இருக்கு, நான் கரைக்கு போனா அங்கே எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் நானும் வெளிச்ச வீடு. நாங்கள் வெளிச்ச வீடா? என்ன வீடு நாங்கள்? நான் ஜீவன் கொடுக்கிறவர்களா? ஹலோ, நான் எங்கே இருக்கிறேன்? யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். நாங்கள் வெளிச்ச வீடு. we have to give light. எப்படி வெளிச்சம் வரும்? எனக்குள்ளே ஜீவ ஊற்று. என்னது எனக்குள்ளே? லூக்கா யோவான் 7:37-38 இயேசு சொன்னார், கடைசி நாளில் அவர் சொன்னார், உள்ளத்தின் ஆழத்தில் என்னை விசுவாசித்தால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள், நதிகள் பாயும். நதிகள் ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர். எங்கே அந்த ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர்? பாட்டு படிக்க மாத்திரம் யாழ்ப்பாணத்தில் உற்சாகமாக படிக்கிறார்கள். இங்கே கேட்டு பாருங்க, இந்த பிரதரை கேட்டு, இந்த சகோதரனை கேட்டு பாருங்க.
6 மாதம் எங்களோடு எல்லா இடமும் வந்தவர். 6 மாதமா பாட்டு படிக்க ஜீவ ஊற்று, தனிமையில் இருக்க என்ன ஊற்று, நல்ல ஊற்றா என்ன ஊற்று ஓடுது. தனிமையிலே ஆண்டவர் உங்களை கேன் ஹி ட்ரஸ்ட் யூ. நீ தனிமையில் இருக்கல உங்களை ஆண்டவர் நம்பலாமா? 2 பேர் இருக்கல தேவன் உங்களை நம்பலாமா? நாம் சாட்சிகள். இயேசு சிலுவையில் நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாசம் எல்லா நேட்டும் வாங்கும். அவர் காயப்பட்ட அந்த காயத்துக்கு நீங்கள் நானும் கணக்கு கொடுக்க வேணும். சில பேர் தெரியுமா, இந்த நடுவல் வந்து அங்கே ஒரு நடுவல் அங்கே இருக்கிறார் பாஸ்டர், யாழ்ப்பாணம் இப்படி தான் சொல்லுவோம். இந்த நடுவல் வந்து கண்ணாடி போட்டு ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறார், எங்களுக்கெல்லாம் விளங்க இல்லை. இவர் யாரோ, இவரை பற்றி கொஞ்சம் நாங்கள் ஆராய வேண்டும். நீங்கள் இப்பொழுது டெலிஃபோன் ஃப்ரீ தானே, யாழ்ப்பாணத்தில் நீங்கள் கால் பண்ணி ஆராயலாம். சில பேருக்கு மெட்டை பற்றி ஆராயத்தான் விருப்பம், ஆனால் தாங்க வாழ மாட்டான். They want to interfere and they want to see what the other man is doing. மெட்டை என்ற ஊத்தையை பார்க்கத்தான் விருப்பம். அதோ ஒரு சத்தத்தையும் காணல. நம்முடைய காரியங்களை நாங்கள் கவனிக்கிறே இல்லை. அவர் என்ன செய்கிறார்? அவர் சொன்னவரா? இது யாழ்ப்பாணத்தில் இருந்து இதுதான் நடக்குது. யாழ்ப்பாணத்தில் டெலிஃபோனில் எடுத்து இப்போ டெலிஃபோன் எல்லாம் ஃப்ரீயா? இங்கே ஆஸ்திரேலியாவில் பணம் கொடுக்கணுமா? பூத்தில் போனால் கதைச்சா தெரியாதானே. சில பூத்தில் போய் பாஸ்டர் எடுக்கிறது கால், இன்னும் எல்லாம் சொல்லுவார்கள். பரிதாபம், ஆண்டவரை அறியவில்லை, ஆகவே அவர்கள் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுகிறார்கள். தெரியுமா, என்னுடைய காணி, நான் வீடு கட்டுவேன், ஜன்னல் வைக்க மாட்டேன். கதவா? அது என்னத்துக்கு? அதாவே இல்லை. கூரையா? யாருக்கு கூரை? என்னுடைய காணி, என்னுடைய பணம், நான் அப்படியும் கட்டுவேன். எந்த வாழ்க்கை? Who are you? Why are you asking me? சரியப்படிய பாஸ்டர், எந்த வாழ்க்கை தானே. இயேசு இருக்கிறார் கேட்க, மறந்துடாதீங்க. சில பேர் அப்படித்தான் நினைக்கிறது. அவர் பாஸ்டர் சொன்னா சொல்லிவிட்டு போட்டும், அடுத்தவர் வந்து அப்படியே கேட்டு போவோம். அப்படியான கேஸும் இருக்கு யாழ்ப்பாணத்தில். இங்கெல்லாம் திறமான கேஸுகள். எனக்கு ஒரு கதை ஒன்று மனதுக்கு வருது, சொல்லட்டோ விடட்டோன்னு யோசிக்கிறது. சொல்லட்டுமா? எத்தனை சொல்ல, கதை முடிஞ்ச பிறகு என்னோட கோவிக்க மாட்டீங்க. இந்த கை வைத்தாக்கள் கையெடுத்து காதுக்குள்ள போட்டுக்கொள்ளும். இந்த அம்மா பண்டி தகப்பன் பண்டி 16 குட்டி ஒரு மாநாடு வச்சுச்சு. மாநாடு வச்ச உடனே அந்த ஒரு தகப்பன் கதைச்சு, தகப்பன் பண்டி. அப்போ ஒரு அந்த சின்ன பிள்ளை பண்டி சொல்லிச்சுது, அப்பா அப்பா பண்டிகை தகப்பன் பண்டிகை பார்த்து சொல்லு, அப்பா அப்பா நான் அடுத்த பிறவில நான் மனுஷனாக பிறக்க வேணும். தகப்பனுக்கு வந்தது கோபம். முட்டாள் சாம்பிராணி, நான் என்னடா எல்லா மனுஷரையும் பண்டியா இருக்க விரும்புகிறேன், நீ என்னடா நீ மனுஷனா பிறக்க போறீங்க. பாருங்க, இந்த அசுத்த ஆவிகள் தான் மனிதனை போட்டு சிப்பிலியாட்டு. சிப்பிலியானா தெரியுமா? மனுஷனை போட்டு குழப்புறது.
அசுத்தாவி. ஸோ வி மஸ்ட் நோ. இப்போ டாக்டர்கிட்ட போனால் அவர் ஸ்டெதஸ்கோப்பை வச்சு சொல்வார், இங்கே வியாதி அங்கே வியாதி. சில டாக்டர்ஸ் 5 மருந்து கொடுப்பினோம். என்ன தெரியுமா 5 கொடுக்க தெரியுமா? ஏதாவது ஒன்று வேலை செய்யும். இயேசு கிறிஸ்து தருவது ஒரு மருந்து தான். அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த ரத்தத்தில் தான் நமக்கு விடுதலை. இந்த சிந்தையை பற்றி சொன்னேன், நான் அதை முடிக்க இல்லை. இந்த சிந்தையை ஒருத்தரும் கண்ட்ரோல் பண்ணலாம். இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், தேவனுடைய வார்த்தை, ஜெபம், ஆவியின் நிறைவு, துதி, விசுவாசம், இந்த 7 ஆயுதத்தை தந்திருக்கிறார். நீங்க பாவிக்கல. நான் நிறைய காரியம் சொல்லி வந்தேன். நீங்க எப்படி இருப்பீங்க, யூ ஹேவ் டு டிசைட். நீ எப்படி ஜீவிக்க போறீங்க, நீங்க தீர்மானிக்கணும். தேவன் பைபிள் புத்தகத்தை தந்தார். நான் இயேசு விட்ட வரையில் சாராயம் குடிச்சு மரித்து நான் நரகம் போயிருப்பேன். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். ஆலயத்தை தீட்டுப்படுத்த உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் இல்லை. தேவன் சொன்னார், நீ இது என்னுடைய ஆலயம், நீ தீட்டுப்படுத்தினா நான் உன்னை அழிப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை. இந்த ஆலயத்தை நான் பரிசுத்தம் வைத்திருக்கணும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தயவு செய்து வாசிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பிசாசானவன் என்ன செய்திருக்கான்? மனதை குருடாக்கி வைத்தார். கண்ணை குருடாக்க இல்லை, மனது. இட்ஸ் ஓகே. மனதை குருடாக்கி வைத்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்தான்? விசுவாசிய கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கிறான். பழைய குருடி கதவை திற, கொஞ்சம் கொஞ்சமாய். ஆண்டவருடைய வார்த்தை தான் இந்த குருட்டை நீக்கிறது. திரும்பவும் இந்த அசுத்தாவி. மத்தேயு 12:28 வாசிங்க தயவு செய்து. ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நான் பரிசுத்தாவியினால் நிறைந்து அசுத்தாவிகளை திரட்டுவதனாலே தேவனுடைய ராஜ்யம் வருகின்றது. அப்ப மனிதன் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் இந்த மனம் பிசாசானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். இப்ப குருட்டை நீக்க மருந்து இருக்கு. அதான் இயேசுவின் நாமம். 12:28 யாராவது வாசிப்போம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உள்ளத்திலே யாருடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்றால் நாங்கள் பிசாசுகளை துரத்த வேணும். அதுக்கு உங்களுடைய அப்பா வீட்டில் ரட்சிக்கப்படாவிட்டா, நீங்க மகனா இருந்தா அப்பாண்ட முகத்தை பார்த்து, அப்பா அப்பா உனக்குள்ள இருக்கிறது பிசாசு, அசுத்தாவிகள், இயேசுவின் நாமத்திலே போகண்டா, உங்களுக்கு கன்னத்திலாம் அரவிடும். சரியா பிள்ளைய பாஸ்டர்? வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண்பிக்கணும். முகத சாரி நான் சிங்கிள் சொல்றேன். ஒரு மாற்றம். என்னது மாற்றம்? மாற்றம் வந்தா எப்படி தெரியும்? நாற்றம் போயிருக்கும். மாற்றம் இல்லை. பைபிள் வாசிக்கிறான் விடிய விடிய வாசிக்கிறான். ஆனால் ஒன்றும் விளங்கிதான் காணல. சங்கீதம் 23 சொல்லுங்க. எல்லாரும் கிளிப்பிள்ளை மாதிரி சொல்வார்கள். கர்த்தர் என் மேய்ப்பர். கர்த்தர் என்றால் என் இரட்சகர். மேய்ப்பர் என்றால் என் ஆண்டவர். He is my Lord. ஆண்டவர் என்றால் எனக்கு சித்தம் இல்லை என்றுதான் அர்த்தம். எனக்கு சித்தம் இல்லை. ஒரு வேலை வீட்டில் ஒரு வேலைக்காரனை நீங்கள் கூப்பிட்டு இந்த பூ வாசை கொண்டு போய் தெருவில் வையன்னா வைப்பான். அவருக்கு சித்தம் இல்லை. நோ வில். அடிமை நான் ஆண்டவரை பாட்டு படிக்கிறோம், இனிமேல் அதை படிக்கக்கூடாது. அடிமை நான் ஆண்டவரை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என்ன நீ என்ன சொல்றீரோ நான் செய்ய ரெடி. என்னது செய்ய ரெடி? பைபிள் ஸ்கூல்ல படிக்கல. ஆண்டவர் ஒரு உண்மையான சம்பவம்.
ஆண்டவர் சொன்னார் அந்த சகோதரனுக்கு ஒரு சகோதரியை காண்பித்து நீ இந்நேரத்தான் திருமணம் செய்யணும். இப்போ இந்த சகோதரன் போய் சொன்னார், God is speaking to me, God says to marry you. அந்த அம்மா வடிவான ஒரு அம்மா, எல்லாரும் வடிவான அம்மாக்கள் தானே. அந்த அம்மா சொன்னா, you look like a monkey, I will never marry you. சரி, ஓகே. அது சொன்னார், பரவாயில்லை, கர்த்தர் சொன்னார் தங்கச்சி, நான் சொன்னேன், அவ்வளோதான். ட்ரூ ஸ்டோரி. கொஞ்ச நாள் போக இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். என்ன பேசினா தெரியுமா? அவரை தான் திருமணம் செய்யணும். And they got married. சிங்கப்பூரில் the biggest ministry அவர் தான் செய்யணும். என்ன தெரியுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லை, முகத்தை பார்த்து கல்யாணம் முடிக்கிறது. ஆண்டவர் சொல்ற, நான் உள்ளத்தை பார்க்கிறேன். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை காண்கிறவர். நான் திருமணம் செய்யும் பொழுது என்னத்தை பார்க்கிறோம்? மோச்சாரையை பார்க்கிறது அல்லது டவுரியை பார்க்கிறது. யாழ்ப்பாணத்தை இப்போ அது வந்திருக்கு, பெந்தெகோஸ்து சபையில் டவுரி. இன்றைக்கு எத்தனை மணிக்கு முடியுமே தெரியும் பாஸ்டர். ஒரு பாஸ்டர் வந்து சொன்னார், பாஸ்டர் உங்களோட சர்ச்சில் வசதியான பிள்ளைகள் இருந்தால் சொல்லுங்க பாஸ்டர், நான் கல்யாணம் முடிக்க விரும்புகிறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், வசதியான ஆக்கள் இருக்கிறேன், இவருக்கு வீட்டை வாருங்க கொண்டேன். வீட்டை வந்தால் 2 மத்தியாலம் அவருக்கு நான் சொன்னேன், நீங்கள் என்ன ஊழியம் செய்ய வந்துடுறீங்களா? உங்களுக்கு இயேசுவே தெரியாதா? உங்களுக்கு என்ன மனைவி வந்தால் பணத்தோடைய வரணும். உங்களுக்கு ஆண்டவரில் நம்பிக்கை இல்லை. என்ன இல்லை? ஆண்டவரில் நம்பிக்கை இல்லை. நான் திருமணம் செய்ய எனக்கு இயேசுவே தெரியாது. அவைய அப்பா அம்மா சொன்னால் டவுரி வேணும், திருமணம் செய்தோம். அது அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. ஆனால் இப்போ எங்களுக்கு ஆண்டவரை தெரியும். முன்பு நாங்கள் தெரியாத காரியங்களை செய்தோம். இப்போ ஆண்டவரை தெரிந்தபடியா ஈசாக்குக்கு யார் டவுரி கொடுத்தது? யார் கொடுத்தது? ஈசாக்கு தான் மனைவி கொடுத்தான். இப்போ எல்லாம் மாறி நடக்குது. எல்லாம் பெந்தெகோஸ்து சபையில் இங்கே நடக்குது உனக்கு எல்லாம். நான் வேற ஏதோ சொல்ல வந்துடான், ஆனால் வேற என்னவெல்லாம் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹலோ, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் பேசினா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் பேச உள்ளத்தில் உங்களுக்கு சிலவளை ஈட்டியாளை குத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா நானும் உங்களை போல பின்னிக்கு இருந்தேன். மது போதையில் பின்னிக்கு இருந்தேன் சர்ச்சில். எனக்கு ஆண்டவரை தெரியாது, எனக்கு வெக்கமாக இருக்கு சொல்ல. நான் ஆண்டவர் பேச எனக்கு தெரியும், கர்த்தர் என்னோடு பேசுகிறார். இயேசு சொன்னார், நான் உலகத்தின் இரட்சகர், என்னை ஏற்றுக்கொள். அப்படிதான் எனக்கு சொன்னார். நான் சொன்னேன், உலகத்தின் இரட்சகர் நீர் என்றால் உள்ளத்திலே வாரும். 73ஆம் ஆண்டு அவர் வந்துட்டார். இப்ப எனக்கு தம்மை நிரூபிச்சிட்டார். கலப்பையில கையை வச்சிட்டோம். இப்ப நாங்க திரும்பவும் பண்டி வேலை செய்யலாம். ஹலோ, கலப்பையில கையை வச்சாச்சு, திரும்பி பார்க்கலான்னு சொல்லி பைபிள் லூக்கா 9 எழுதப்பட்டிருக்கு. வீட்டில் போய் ஹோம்ஒர்க் மெல்லவா வாட்சி பாருங்க, அதில் எழுதப்பட்டிருக்கு. கலப்பையில் கையை வச்சிட்டோம், நாங்கள் திரும்பி பார்க்கலாம். ஏன் சொல்கிறார் அப்படி? தேவன் நம்முடைய ரட்சிப்பை நாங்கள் காத்து கொள்ளணும். தேவன் உங்களுக்கு தந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புக்கு நீங்கள் உத்தரவாதம். இந்த ரட்சிப்பை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களுடைய வெளிச்சத்தை கண்டு, அந்த பிரகாசத்தை கண்டு ஜனங்கள், இயேசு சொன்னார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டால் எல்லா ஜனங்களையும் என் அண்டை இழுத்துக் கொள்வேன். நீங்களும் நான் தான் இயேசு உயர்த்துறவர்கள். நாங்கள் உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்தவர்கள் அல்ல. நாங்கள் வித்தியாசமான ஒரு ஜனம். we are a different breed now. நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ஜனமாய் காணப்படுகிறோம். அதை நாங்கள் காண்பிக்க வேணும். எப்படி? நம்முடைய பேச்சு, நம்முடைய உடை, நம்முடைய நடை, இவைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? நான் இயேசுவை காண்பிக்கிறோம்.
நித்திய ஜீவனுக்கு தேவன் எங்களுக்கு உறுத்து இருக்கு. நித்திய ஜீவன், மரித்தாலும் பிழைப்பேன், மரணத்துக்கு பின்பு உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜீவன் இருக்கு, அந்த நிச்சயம் இருக்கு. இல்லாட்டி நாங்கள் இவ்வளவு கத்த வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நித்திய ஜீவன் என்றால் மரணத்துக்கு பின்பும் எங்களுக்கு ஒரு நல்ல ஜீவனை தேவன் வைத்திருக்கிறார், இங்கேயும் வைத்திருக்கிறார். இங்கே அவரை அறியாதபடியால் நாங்கள் சில இழுத்து இழுத்து சேர்ச்சுக்கு வரோம். இந்த முந்தி இந்த கொழும்பு யாழ்ப்பாணத்தை உள்ள கொழும்புல உள்ளார்களுக்கு தெரியும், முந்தி ஐசி லாரி என்று வந்து தெரியும். ஐசி பழைய லாரி, அது தள்ளினா ஸ்டார்ட், நின்றா தள்ள வேணும். சில விசுவாசிகள் அப்படிதான் பாஸ்டர் யாழ்ப்பாணத்தில் தெளிவம் பண்ணி சொல்லணும், அப்போதான் வருவார்கள். பேருந்து 2 கிழமைக்கு மறந்து போனால் வரமாட்டார்கள், பேருந்து திருப்பி தள்ளணும், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணும். எத்தனை நாளைக்கு ஐசி லாரி மாதிரி இருக்கிற? இப்போ தானே புது நம்பரில் வேறு வேறு நம்பர்ல எல்லாம் வந்திருக்கு. நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள், மறந்துடாதீங்கோ. நீங்கள் என்ன செய்றீங்களோ ஆண்டவருக்கு மறைவாய் நாங்கள் ஒன்றும் செய்யலாம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. பரிசுத்த ஆவியான உள்ளத்தில் பேசும்பொழுது உங்களுக்கு தெரியும். தெரிந்தால் நீங்கள் பைபிளை வாசிக்க ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்களோ எனக்கு தெரியா, நீங்கள் கை உயர்த்த வேண்டாம். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறீங்களோ எனக்கு தெரியா. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வழிநடத்தல், தேவனுடைய வார்த்தை வரப்போகிற சம்பவங்களை உங்களுக்கு சொல்லித்தரும். குடும்பத்தில் நடக்கும் காரியங்களை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும். தேவனுடைய வார்த்தை உங்களை காத்துக்கொள்ளும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஜீவன். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆவியும் ஜீவனும். ஆவியும் ஜீவனும் இந்த வார்த்தை. நீங்கள் இந்த பைபிளை வாசிக்க பரிசுத்த ஆவியான உங்களுக்கு கிரியை செய்வார், உங்களை உற்சாகப்படுத்துவார். உங்களுக்கு வியாதி இருந்தால் உங்களை சுகமாக்குவார். நீங்கள் விசுவாசிக்கலாம். ஹல்லேலூயா. டாக்டர்ஸும் இருக்கணும். நான் டாக்டர்ஸ்கிட்ட போகிறோம், நான் போனான்னு சொல்லல. நான் தேவனுடைய வார்த்தை இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஔஷதம். நீதிமொழிகளை வாசிக்கிறோம், நம்மை சுகமாக்கும் இந்த வார்த்தை. சிலர் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நமக்கு சுகம் வர இல்லை. பவுல் சொல்லுகிறார், நான் இன்னாரு அந்த இடத்துல ஜெபம் பண்ணேன், சுகம் வரையில் வீட்டு வந்தேன். அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி அவர் சுகம் பெறாவிட்டால் நாங்கள் தொடர்ந்தேச்சியாக ஜெபம் பண்ணுவோம். சுகம் பெற மட்டும் ஜெபம் பண்ணுவோம். சில தேவன் சுகம் பெறாமல் கேன்சரால் சில பேர் எடுக்கிறது நான் அல்ல. எங்களுடைய வேலை விசுவாசத்தினாலே மக்களுக்காக ஜெபம் பண்ணுறது. சுகம் கொடுப்பது நான் அல்ல, நீங்கள் அல்ல. சுகம் கொடுப்பது ஆண்டவர். ஆனால் நீங்களோ விசுவாசிக்க சோம்பேறிகளா? யாழ்ப்பாணத்திற்கு நிறைய கேஸ். விசுவாசிக்க சோம்பேறா ஒன்றும் செய்ய மாட்டான், சும்மா வருவான், சும்மா போவான். இந்த சவுண்ட் சும்மா தான் முந்தி வந்தார், நாங்கள் விட இல்லை. கேட்டு பாருங்க, சரியாவில்லையோ? நான் விட இல்லை. அது ஒவ்வொரு நாளும் 6 மணிக்கு பாஸ்டர் சொல்லு தட்டையிலாது ஒவ்வொரு நாளும் வருவார். மனைவி சொன்னா, இந்த புருஷன்ல இன்னொரு மாற்றம், என்ன மாற்றம்? அவர் செய்தது நீங்க அவர்கிட்ட கேளுங்க, எனக்கு தெரியும். நீங்க எப்பாவது சபையில வந்து சாட்சி சொன்னீங்களா? சில பேர் சாட்சியே சபையில் தெரியாது, மௌனமா இருக்கிறார்கள். ஒரு சண்டே, முழு சண்டையும் சாட்சி சண்டே. ஒருத்தருக்கு தெரியா, எல்லாரும் வந்து அப்படி இருந்துட்டு வெக்கம். சுவிசேஷத்தை குறித்து வெக்கம். பவுல் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்பட மாட்டேன். இது ரட்சிப்படைய டைனமைட், இது வெடி மருந்து. இந்த வெடி மருந்து உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்க வெடி மருந்தை மக்களுக்கு சொல்லி கொடுக்க இல்லை, நீங்க பின்வாங்குவீங்க. நீங்க சாட்சி சொல்லத்தான் முன்னேறுவீங்க. நீங்க சாட்சி சொல்ல இல்லை, நீங்க பின்வாங்கி போவீங்க. உங்க தலையெல்லாம் ஸ்டைலா தான் இருக்கும், உங்க நடையெல்லாம் ஸ்டைலா தான் இருக்கும். சேர்ச்சுக்கு வர மாட்டீங்க. கிறிஸ்தவ நண்பர்களை நீங்க விரும்ப மாட்டீங்க. ஏன்? தேவனுடைய வார்த்தை இல்லை. தேவனுடைய வார்த்தை தான் உங்களை சுத்திகரிக்கும். இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். இந்த வார்த்தை உங்களை ஆபத்திலே காக்கும். வரப்போற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும்.
அவை தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கின்றது என்பதை நீங்க மறந்துடாங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் தான் இருக்கு. இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நாங்க காண்பிக்க வேணும். தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்தம், நீதி, சமாதானம். உங்களுடைய நீதி ஆறுகளை போல் பாயுமாம். ஏசாயா 48:18 ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. உங்களுடைய சமாதானம் ஆற்றை போல் பாயுமாம். எங்கே ஆறு இருக்கோ அங்கே நிறைய பல மரங்கள் இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். ஆறு இருந்தா, பல மரங்கள் இருந்தா கனி நிறைய இருக்கும். கனி நிறைய இருந்தா நிறைய தொழிற்சாலை இருக்கும். நிறைய தொழிற்சாலை இருந்தா நிறைய மக்களுக்கு வேலை இருக்கும். யார்ல யார் இருக்கு? என் உள்ளத்தில் ஜீவ ஊற்று. பாட மாத்திரமா ஜீவ ஊற்று என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்போம். will be a blessing to the others. நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா? நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உங்க தேவையை சந்திப்பார். நான் அந்த ரகசியத்தை கண்டிருக்கிறேன். நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க மற்றவர்கள் தேவைகளை எடுத்து ஆண்டவிடம் எடுத்து சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்ய தெரியுமா? என் தேவையை சந்திக்கிறார். அல்லேலூயா. ஆகவே உங்கள் குடும்பத்தில் வறுமை என்றதுக்கே இடமில்லை. 4 காரியம் தேவன் செய்கிறார். நான் முடிக்க விரும்புகிறேன். 1 பாவம் சாபம், 2 வியாதி சாபம், 3 வறுமை சாபம், 4 பிசாசு சாபம். இந்த 4 சாபத்தையும் இயேசு சிலுவையிலே தீர்த்துட்டார். இப்ப நீங்கள் நானும் விடுதலை பெற்றவர்கள். அந்த விடுதலை நாங்கள் காண்பிக்க வேணும். அதுக்காகத்தான் தேவன் உங்களை நியமித்திருக்கிறார். விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள், இவர்கள் அசுத்தாவிகளை திரட்டுவார்கள். அப்ப நீங்கள் நானும் திரட்ட வேணும். நீங்க வாயை திறந்து இயேசுவின் நாமத்தை உச்சரித்தால் அசுத்தாவி கட்டாயம் ஓடும். ஷாம்பு எடுத்து தலையில் போட்டா கட்டாயம் டண்ட்ரஃப் போகும். நீங்க அதுக்கு டண்ட்ரஃப் போன்னு சொல்ல தேவையில்லை. சீப்பை எடுத்து இழுத்தா அது கட்டாயம் சீவும். வார்த்தையை பேசினா கர்த்தர் அற்புதம். அந்த வார்த்தைக்கு டைனமைட். இந்த வார்த்தை வல்லமை. நீங்க விசுவாசித்து பேசினா அது கட்டாயம் தேவன் கிரியை செய்வார். விசுவாசத்தினால தானே தலையெழுத்து ஒன்று அழுக்கிறோம். இல்லாட்டி ஏன் தலையெழுப்பான்? சீப்பை பாவிக்காங்க, சோப்பு பாவிக்காங்க, கண்ணாடி பார்க்காது. ஏன் கண்ணாடி பார்க்குறோம்? சரி, நீங்களாவது சொல்லுங்க, ஏன் கண்ணாடி பார்க்குறீங்க? அழகுபடுத்த. தமிழ்ல சொல்லுங்க. என்னதுக்கு? அழகுபடுத்த. இதுல இருந்தா அழகுபடுத்த. தேவனுடைய வசனம் கண்ணாடி. இந்த 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 கண்ணாடி பார்க்க எல்லாருக்கும் நல்ல விருப்பம். எந்த கண்ணாடி? இந்த ஹேண்ட்பேக்லயும் கண்ணாடி இருக்கு, இந்த கார்லயும் கண்ணாடி இருக்கு. ஆனா இந்த கண்ணாடி பார்க்க எப்ப தெரியுமா பார்ப்பாங்க தெரியுமா? தலைக்கு மேல பிரச்சனை வந்துடுது, குடும்பம் பிரிய போகுது, பிள்ளைகள் வெரி நாட்டி, பிள்ளைகள் பிடிவாதம். அப்பத்தான் சொல்லுங்க, ஐயோ இந்த பிள்ளைகள் அழிந்து போறார்களே, பாஸ்டர்கிட்ட போய் ஒருக்கா ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா எத்தனை நாளைக்கு வேலை செய்யும் பாஸ்டர் ஜெபம்? ஹலோ, நான் கேட்கிறேன். நானும் பாஸ்டர் தான், 34 வருஷம். நீங்க ஜெபம் பண்ண கூடாதா? பாஸ்டர் ஜெபம் பண்ண மாதிரி தான் வேலை செய்யும். நீங்க ஜெபம் பண்ணா வேலை செய்யாதா? ஹலோ, நான் விசுவாசியாக கேட்கல. ஒரு 77ஆம் ஆண்டு என்னுடைய மகளுக்கு 14வது வயது நம்புகிறேன். இப்போ மனைவி சொன்னால் இன்றைக்கு அப்போ தான் சவுதியில் வந்திருக்கிறேன். மனைவி சொன்னால் இன்றைக்கு பர்த்டே பார்ட்டி 60 பேரை கூப்பிட்டுருக்கு, நீங்கள் பைபிள்லேருந்து ஏதாவது சொல்லுங்க வேண்டாம். நான் சொன்னேன் ஓகே. அப்போ நான் ருச்சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ நான் சங்கீதம் 66:18 போடப்பட்டிருக்கு, அக்கிரம சிந்தை இருந்தால் தேவன் ஜெபத்தை கேட்க மாட்டேன். அதுதான் இந்த டாபிக். 20 நிமிஷம் நான் அதை பற்றி பேசினேன். அரைவாசியில் பேசிக்கொண்டு போய்க்கல, எனக்கு எழும்பி ஓட வேணும் போல இருந்தது. ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை என்னோடு பேச ஆரம்பிச்சது. அதுதான் இந்த இந்த விசுவாசிகள் பைபிள் வாசிக்கிற இல்லை. ஏன் சொல்லுங்க, இது பேசும். அப்படித்தானே?
இந்த பைபிள் பேசும். அவன் வாசிச்சா தலை இழுப்பு மாற்றணும், நடைய மாற்றணும். இந்த இந்த மிஸ் கால் தெரியுமா? மிஸ் கால் இங்கே இல்லை தானே, இது யாழ்ப்பாணத்தில் அந்த மிஸ் கால். இந்த மிஸ் கால் தெரியுமா? அது யாழ்ப்பாணத்தில் இருக்கு. மிஸ் கால் கொடுத்து வந்தால் நான் வருகிறேன் என்று அர்த்தம். சில பேருக்கு சிரிக்கவே விருப்பம் இல்லை. சிரிப்பது ஒரு ஔஷதம். யூ லெட் அவுட் ஸ்ட்ரீம் சொல்லி அடக்கி கொண்டிருக்கிறார்கள். எப்பதான் முடியும் சாப்பாடு சாப்பிடணும். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க தான் ருசிக்க வேணும். சங்கீதம் 34. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசிச்சா யூல் பி ஃப்ரீ. கர்த்தர் உங்களை விடுவிப்பார். தேவனுடைய வார்த்தை தான் உங்களை விடுவிக்கும். பாஸ்டர் போதிப்பார், விடிய விடிய போதிப்பார், ஜெபம் பண்ணுவார், உபவாசம் பண்ணுவார், ஜெபம் பண்ணுவார், 24 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், உங்களை கூப்பிடுவார். நீங்கள் ஆவிக்குள்ளே வளர வேணும் என்ற வாஞ்சை. ஆனால் சில பேர் அலட்சியம் பண்ணுறார்கள். இதுக்கெல்லாம் நாங்கள் போகணுமா, இந்த குளிரில் வேற வேணுமா, வேலைக்கு மாத்திரம் போகாட்டி பஸ் சொல்வார் டிஸ்மிஸ் ஃபினிஷ். வேலைக்கு போகாட்டி 2 நாள் ஃபினிஷ், அதுக்கு மாத்திரமே போவார். பாஸ்டர் வேலை போகிற மாதிரி இருக்கு. நான் சொல்லுவேன் வேலை போகிற மாதிரி வேலை போயிடுச்சு. ஒருக்கா ஜெர்மனிக்கு போய்க்கல, ஒரு வாலிபர் சகோதரமாக சொன்னால், தமிழ் பெரிய சர்ச், 500 பேர் சர்ச்சில், பாஸ்டர் எனக்கு ஒரு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன் பாஸ்டர், எனக்கு ஒரு வேலை வேணும், ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ணி அடுத்த நாள் வேலை கிடைச்சிருது. 91 போனேன், 93 திரும்ப போனேன். அப்புறம் கேட்டேன் எங்கே அந்த பையன் என்று கேட்டேன் மூப்பரை. அவன் சொன்னா தெரியுமா, மூப்பன் சொன்னா தெரியுமா, பாஸ்டர் இப்போ வேலை கிடைச்சிருது, இப்போ ஞாயிற்றுக்கிழமை இந்த பக்கமே வர்ற இல்லை. அப்போ எப்படி ஜெபிக்கணும் இந்த பையங்களுக்கு? ஆண்டவரே இவங்களுக்கு வேலையே கூடாதே. அலட்சியம் பண்றார்கள். இங்க அப்படியா பாஸ்டர்? இந்த பாஸ்டரை கோவிக்காயங்கோ, இந்த மேலே ஒரு பாஸ்டர் இருக்கிறார் தெரியுமல்லோ, இந்த அவர் தான் இப்போ நான் இன்னும் எல்லாம் சொன்னான், எனக்கு தெரியும். ஐ டோன்ட் நோ, ஐ வாண்ட் டு ஸ்பீக் ஆன் சம்திங் எல்ஸ். ஆனால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதான் அர்த்தம். ஆண்டவர் உங்களை இன்னும் நேசிக்கிறார். நீங்கள் இன்னும் கிட்ட நெருங்கி சேர வேணும். ஆண்டவர் கிட்ட நெருங்கி சேர சேர அப்படி அன்பை நீங்கள் ருசிப்பீங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, பவுலை போல இதெல்லாம் குப்பையும் என்றும் தூசியும் நான் உதறி விடுகிறேன். அது மட்டும் உங்களுக்கு இயேசுவே ஜெபம் பண்ணாதான் ரெவலேஷன் வில் காட் வில் கிவ். யாரெல்லாம் வாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறீங்களோ God will give a deeper revelation. அப்போ தான் நீங்கள் பாவத்தை போன்னு சொல்லுவீங்க. இல்லாட்டி பாவம் செய்வீங்க, சர்ச்சுக்கும் வருவீங்க. சர்ச்சுக்கும் வருவீங்க, பேருந்து போய் தேவையில்லாத ஃபோனோகிராஃபி படம் அதுவும் ஏதோ பார்க்கலாம் போல கேரம். அந்த இந்த எல்லா வீட்லையும் இப்போ இந்த இது இருக்குல்ல, லேப்டாப்பை வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஆண்டவருக்கு தெரியுமோ தெரியாதோ, என்ன பாருங்க, எல்லாரும் அங்கே இங்கே பார்க்கக்கூடாது. இந்த லேப்டாப் இருக்கு. இப்போ நான் லேப்டாப் 93ஆம் ஆண்டு தொடக்கம் பாவிக்கிறேன். ஐ ஹவ் நெவர் கான் டு ராங் வெப்சைட், நெவர். நீங்கள் என்ன வெப்சைட் பார்க்குறீங்க? நான் சொல்ல வர இல்லை. உங்களோட மைண்ட் இஸ் கெட்டிங் ஃபில்த்தி. இந்த வெப்சைட்டை பார்க்க பார்க்க உங்களோட சிந்தையெல்லாம் பிசாசு அவைகளை தான் பிடிப்பான், அசுத்தாவி. நான் சொன்னேன், இந்த இயேசு அசுத்தாவி திறத்துக்கு எங்கே போனோம் தெரியுமா? If you are filthy, you get all the filthiness into your mind. வர வர filthiness கூடும். வார்த்தை வாசித்தா கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பார். தேவனுடைய வார்த்தை 1 Corinthians 6:9 போடப்பட்டிருக்கு.
தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீங்க, தேவனுடைய ஆவியினால் நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீங்க, இயேசு ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறீங்க. அவை நீங்கள் யூ மஸ்ட் டேக் லிட்டில் இன்ட்ரெஸ்ட். கொஞ்சம் மினக்கட வேணும். தலைவிலுக்கு அவ்வளவு மினக்கிறார் சகோதரனுக்கு. இப்போ என்ன போல தலைமையெல்லாம் கொட்டுண்டே போகுது. அது இல்லாமல் இருந்துட்டால் கரைச்சே இல்லை. தலைகளுக்கு தவையல் இந்த தலைமையை வச்சு தானே சில பேர் தலைமையை கும்பிடுறாங்க. ஒரு சகோதரி சொன்னால் 18 வயது, நிறைய நல்ல தலைமாயிரு, சுண்டுக்குள்ளே படிக்கிற ஒரு பிள்ளை, பாஸ்டர் தலைமாயிரு கொட்டுணுது, தலைமாயிரு கொட்டுணுது. அவங்க எப்பொழுதும் தலைமாயிரு தான் கடவுள். சில கேஸ் இங்கேயும் இருக்கு பாஸ்டர், இந்த தலைமாயிரு கடவுள் கேஸ். சில பேருக்கு இந்த வயிறு தான் கடவுள். என்ன அம்மாவுக்கு விளங்குது. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நீங்கள் எடுக்கும் தீர்மானம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். You have to decide. God has revealed a lot of things this morning. இந்த காலை வேளையில் அநேகமான காரியங்களை எனக்கு தெரியா, கர்த்தர் உங்களோடு பேசும்பொழுது உங்களுக்கு தெரியும். ஆண்டவரை இறுக பற்றி பிடிங்கோ. பாஸ்டர் சொல்றார் 21 நாள் ஜெபம் வாங்கோ, யூ வில் பி பிளெஸ்ட். அப்போ உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று பாயம், கேரண்டி. யுத்த காலத்தில் எங்களுடைய சபையிலிருந்து 2 பேர் தான் வெளியான வழியில் போனார்கள் யுத்தத்துக்கு. இந்த இத்தனை வருஷம் ஒருவரும் யுத்தத்துக்கு போகாத காரணம் தெரியுமா? 4 கிழமை பிள்ளைகளுடைய லீவு நாட்கள், ஹாலிடேஸ். 5 கிழமை லீவு நாட்கள். நாங்கள் சர்ச்சில் கட்டளை கொடுத்தோம், உபவாச ஜபம் 5 கிழமை, 9 o'clock, 2 o'clock, 3 மட்டும் போவோம். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோம் லீவு நாட்களில். ஆகவே 2 பேர் தான் தப்பி தவறி ஓடினார்கள். மற்ற ஒருத்தரும் இயக்கத்துக்கு போகலை. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ண உங்கள் பிள்ளைகள் கடவுள் தந்த செல்வங்கள் மறந்துடாதீங்க. இந்த செல்வங்களை நீங்கள் பராமரிக்க வேணும். பிள்ளைகளுக்கு சொன்னால் கேட்காது. யாழ்ப்பாணத்தில் அப்படித்தான், இங்கே வேற மோசம். 911 பிள்ளைகள். யூ ஹேவ் சில்ட்ரன். நீங்கள் ஜெபம் பண்ண இல்லை, பிள்ளைகள் குறுக்கு வழியில் போகும். நீங்கள் ஜெபம் பண்ணி இந்த பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு கொண்டு வரணும். பிள்ளைகளை வீட்டில் விட்டு வராங்கோ. மை டாட்டர் didn't get up so she couldn't come. Lord, nothing doing. Sunday morning you must come to church. நீங்கள் தான் தகப்பன். உங்கள் வீட்டை யார் கண்ட்ரோல் பண்ணுற? மனைவியா தகப்பனா? ஹலோ, உங்கள் மனைவியை கண்ட்ரோல் பண்ணால் நீங்கள் ஃபினிஷ். யார் தலை வீட்டுக்கு? புருஷன் தான். அப்போ மனைவி தலையாக இருக்க போனால் அவருக்கு டையை கொடுங்கோ, சூட்டை கொடுங்கோ, ஒரு மீசையை கொடுங்கோ. அப்படித்தானே பாஸ்டர்? யார் கண்ட்ரோல்? பைபிள் என்ன சொல்லுது? பைபிளுக்கு நாங்கள் ஜீவிக்க போகிறோமா? அம்மா சொல்கிற மாதிரி செய்ய போகிறோமா? ஹலோ, எங்கே இருக்கிறீங்க? பாஸ்டர் இனிமேல் என்ன வர சொல்லுவார், நீங்கள் சொல்லுவீங்க இவரை கூப்பிடாதீங்கோ. அந்த பாட்டை படிப்போம், உள்ளத்தில் ஜீவ ஊற்று. வாங்க பிரதர். ஹல்லேலூயா. எழுந்த வண்ணமாய் நாங்கள் அந்த பாட்டை உணர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. Thank you, Jesus. இங்கே பார்த்தாலும் ஒரே கடனாக இருக்குது. என்னடா செலா கல்லா ஒன்றும் நிறைய மாட்டேந்து பார்த்தா பில்லு மட்டும் ஏறிக்கிட்டே போகுது. என்ன செய்கிறதுக்கு ஒன்றுமே புரியலையே. பீஸா கடை வைக்கிறதுக்கு பதிலாக
பேசாமல் பீஸாவை தின்னுட்டு ஒரு ஓரமாக உட்காந்துக்கலாம் போல இருக்கு. காலா, ஹலோ, எவர் பெஸ்ட் பீஸா? ஹலோ முக்கசாமி ஸ்பீக்கிங். ஹலோ, கோவிந்தன் இருக்காங்களா? கோவிந்தனா? கோவிந்தன் இருக்கிறாரு. உனக்கு என்னம்மா வேணும்? என்ன பீஸா வேணும்? இல்லை, கோவிந்தன். கோவிந்தனா? கோவிந்தன்லாம் இப்போ ரொம்ப வேலையாக இருக்கிறாருமா. என்னம்மா பீஸா வேணும்? கட் பண்ணிட்டாங்களே. அடுத்தது என்ன செய்யலான்ட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சும்மா கோவிந்தன் என்னது கேட்குறாங்க. ஹலோ, பீஸா ஷாப், முக்கசாமி ஸ்பீக்கிங். கோவிந்தன் இருக்காங்களா? திருப்பியும் கோவிந்தனா? ஏண்டா, ஏ கோவிந்தா, கோவிந்தா, ஏண்டா கோவிந்தா? கூப்பிட்டீங்களா சார்? ஆமாம் ஆமாம். நல்லா இருக்கீங்களா கோவிந்தன்? நல்லா இருக்கேன் சார். கடைலாம் எப்படி போயிட்டுருக்கு? ஓஹோன்னு அதான் உங்களுக்கே தெரியுமில்ல. ஓஹோன்னு போயிட்டுருக்கா? உங்களுக்கு ஓஹோன்னு தான் போகும். சைடில் பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. எங்கள் காலம் அதான் நிறைய மாட்டேங்குது. சரி கோவிந்தன், அப்புறம் எத்தனை பீஸா போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு மணி நேரத்துக்கு? ஒரு மணி நேரத்துக்கு 10 பீஸா போட்டுட்டு இருக்கோம். 10 வருஷமா 10 தானே போட்டுட்டு இருக்கிறோம். 10 வருஷமா 10 போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு பில்லு 10 தடவை ஏறிடுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 10 பீஸா 10 ஒரு மணி நேரத்துக்கு போட்டாலும் சரியாக இருக்காது. இனிமேல் 20 பீஸா போடணும். 20 பீஸா எப்படி சார் போட முடியும்? 10 தான் போட முடியும். 10 வருஷமா அப்படி தானே போட்டுட்டு இருக்கிறேன். 20 நீங்கள் திடீர்னு கேட்டிங்கன்னா எப்படி 20 போட முடியும்? 20 எல்லாம் போட முடியாது. ஒரு மணி நேரத்துக்கு 20 அப்பெல்லாம் வேணா போடலாம். 20 பீஸாவெல்லாம் போட முடியாது. நான் நீ உங்கள் வேலையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இதுக்கு மேலே ஆகி போச்சு. நான் வேறு பக்கம் உங்களை மாதிரி ஒரு இச்சு வேற எங்கேயாவது மாட்டாமையே போகிறேன். நான் வேறு பக்கம் வேலைக்கு தடிக்கிறேன். உன்னை வேலையை வச்சுக்கிட்டு நான் கோவிந்தா கோவிந்தாட்டு கடையை மூடுறதுக்கு உன்னை விட்டுட்டு அடுத்த ஆளை பார்க்கலாம். சரி, அடுத்தது யார் இருக்கா? சரி பார்ப்போம். அடுத்த அவனை கூப்பிட்டாக்கா அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ரவி, ரவி சார் சொல்லுங்க. வாங்க ரவி. அப்புறம் கடை ஒரு 2 மாசமா லாஸ்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. தெரியுமா தெரியாதா? தெரியலையே சார். தெரியலையா? சரி, ஒன்று அப்பப்போ கல்லாவையும் கொஞ்சம் அப்படின்ட்டு எட்டி பாருங்க. ஏதாச்சும் காசு இருந்தால் தான் கடையும் ஓட்ட முடியும். என்னாச்சு சார்? ரொம்ப லாஸ்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை பீஸா போடுறீங்க? 10 பீஸா போட்டுட்டு இருக்கோம் சார். 10 பீஸாலாம் போட்டால் முடியாது. இனிமேல் 20 பீஸா போடணும். ஸோ 20 பீஸா போடுறதுக்கு என்ன வழியோ போய் பாருங்க. எப்படி சார் இவ்வளோ நாளாக 10 போட்டுட்டு இருக்கோம்? மிஞ்சி போனால் ஒரு 12 தான் போட முடியும். இந்த கதைலாம் சொல்கிறவெல்லாம் வேணாம். இனிமேல் 10 பீஸா எல்லாம் போட்டாக்கும் வேலைக்கே ஆகுது. 20 பீஸா போட்டே ஆகணும். போய் நீங்கள் வேலையை பாருங்க, போங்க. கடவுளே, இப்படி ஒரு பிரச்சனையா? நாங்கள் வேலை செய்கிற இடத்துல இந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நம்ம தான் கொஞ்சம் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ. 10 பீஸா தான் போட முடியுமோ? ஒரு வேளை இன்னொரு மெஷின் வாங்கினா, இன்னொரு ஓவன் வாங்கினாக்கும் ஒரு வேளை இன்னொரு 10 பீஸா போட்டோம்னாக்கும் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம தான் கொஞ்சம் ஓவராக பேசிட்டோம். இருக்கிறதே ஒருத்தன் தான். இவனை விட்டாக்க அதுக்கப்புறம் நம்ம கடை ஓடாது. சரி, கூப்பிடுவோம். ரவி சார் சொல்லுங்கள். சரி, யோசித்து பார்த்தேன் ரவி. பார்த்தாக்கும் 10 தான் போட முடியும்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு ஓவன் வாங்க, இன்னொரு 10 சேர்த்து போடுவோம். அப்புறம் அப்படியே எப்படி அதெல்லாம் கட்டி கடனை கட்டி எப்படி இது பண்ணலான்றது யோசிப்போம். சரியா? சரி சார். ஸோ அதனால் வேலையை பாருங்கள். நான் மன்னிச்சுக்குங்க, கொஞ்சம் டென்ஷனில் பரவாயில்ல சார், பரவாயில்ல. சரியா? பரவாயில்ல. பார்த்துக்குங்க. தேங்க்யூ. கடவுளே, ரொம்ப நன்றி. அப்போ சில நாட்களுக்கு பின்பு இருவரும் சந்திக்கிறார்கள். ஹலோ ரவி, எப்படி இருக்கீங்க ரவி? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் கோவிந்தன். நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுது உங்களுக்கு? அருமையாக போயிட்டு இருக்கு. கடை இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப லாபத்தில் போயிட்டு இருக்குது. இது கடை லாபத்தில் போயிட்டு இருக்கா?
நான் இந்நேரம் நம்ம முதலாளி கடையை வித்துட்டு வேற எங்கேயாவது வேலைக்குள்ள போயிருப்பாருன்னு நினைச்சேன். ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. கடவுள் நான் வேண்டிக்கிற கடவுள் வந்துட்டு கொஞ்சம் நல்லா உதவி பண்ணாங்க. இப்போ கடவுள் வந்துட்டு ரொம்ப அருமையாக லாபமாக போயிட்டுருக்கிறது. எல்லாம் அந்த கடவுளோட கிருபை தான். அந்த நண்பர் கிருபையை பற்றி சொல்லியிருக்கிறார். அந்த கிருபை எப்படிப்பட்டது என்பதை இவர்கள் இந்த டான்ஸின் மூலமாக காட்டுவார்கள்.
மாறினது ஏன் 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 அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதியெல்லாம் மாறினது ஏன் 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 பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய்